ஃப்ரியான் அப்படின்ற சிஎஃப்சி நேமிங் பற்றி தான் இதில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ ஃப்ரியான் 11, ஃப்ரியான் 12 இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கல்ல, அதை எப்படி வந்து நேம் பண்ணுறது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பேசிக்காக சிஎஃப்சி அப்படின்றது வந்து குளோரோஃப்ளூரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து இப்போ சிஎஃப்சின்னு கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் நம்பர்ஸ் கொடுத்துருக்கிறத நான் ஏபிசி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறேன். அதில் ஏன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் -1, Bன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் +1, Cன்றது வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோரின் ஆட்டம்ஸ். இந்த டிஜிட் பிளேஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்பரை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்கிறேன். இந்த நம்பரை வச்சு நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளோரின், எவ்வளோ நம்பர் ஆஃப் கார்பன், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அந்த மாலிகுலில் இருந்திருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும். இந்த டேபிள் பாருங்கள். இந்த டேபிள் வச்சு நம்ம வந்து அங்கே லேர்ன் பண்ண அந்த ரூலை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே ஃப்ரியான் 11ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 11ன்றதை நம்ம வந்து ஏபிசின்ற 3 டிஜிட்டாக பிரிச்சிருப்போம். இதில் ஏன்றது 0. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மாலிக்யூலில் ஃபர்ஸ்ட் மாலிக்யூலில் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து 1 இருக்குது. ஏன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் -1. 1 - 1 is 0. ஸோ அதனால் இங்கே 0ன்றதை மென்ஷன் பண்ணலை. நம்ம 0ன்னு இருந்ததுன்னா ஒமிட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் Bன்றது வந்து ஹைட்ரஜன், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் +1, Cன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின். ஸோ Bன்ற பொசிஷனில் இந்த மாலிகுலில் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. 0 + 1 = 1. ஃப்ளூரின் வந்து ஒரு ஃப்ளூரின் இருக்குது, அதனால C பிளேஸில் 1 இருக்குது. அதனால தான் இது ஃப்ரியான் 11 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே A பொசிஷனில் இருக்க அந்த 0வை ஒமிட் பண்ணிட்டோம். அடுத்த மாலிகுல் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாலிகுலில் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஒரு கார்பன் இருக்குது. எகெயின் 1 - 1 = 0. அடுத்தது ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. இப்போ 0 + 1 = 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் வந்து இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள், 2. அதனால தான் இது வந்து ஃப்ரியான் 12.